ராகவா லாரன்ஸ் அவர்கள் திருச்சி கிழக்குல போட்டியிட போறாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளியாகி சோசியல் மீடியா ஃபுல்லாவே பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோசியல் மீடியா ஃபுல்லாவே பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, ராகவா லாரன்ஸ் அவர்கள் டிவிகேல ஜாயின் பண்ண போறாரு அப்படின்னும், திருச்சி கிழக்குல அவர் தான் போட்டியிட போறாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தான். அண்ட் இதற்கு ஆதாரமாக நிறைய போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து வெளியாகிட்டு இருக்கு. சமீபத்தில் விஜய் அவர்கள் திருச்சி கிழக்குக்கு நன்றி சொல்றதுக்காக திருச்சி வந்திருந்தாரு. அப்போது கூட இங்க நான் ரிசைன் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்க கவலைப்படாதீங்க. என்ன விட என்ன மாதிரியே இந்த தொகுதிய பார்த்துக்கக்கூடிய உங்கள்ல ஒருத்தர் தான் இந்த தொகுதிக்கு மறுபடியும் வரப்போறாரு. கண்டிப்பா அது உங்கள்ல ஒருத்தரா இருப்பாரு. உங்களுக்கு எதுனாலுமே அவர் பார்த்து பார்த்து பண்ணுவாரு அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதனால நெறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருவேளை ராகவா லாரன்ஸ் தான் விஜய் அவர்கள் சொல்றாரோ அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அதற்கு மிக முக்கிய காரணம் ராகவா லாரன்ஸ் அவர்கள் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய செயல் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, ராகவா லாரன்ஸ் அவர்கள் சினிமால நடிச்சிட்டு இருக்க காலத்துல இருந்தே நெறைய மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நெறைய பேத்துக்கு வந்து நல்லது பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அவர் கையில காசு இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, அவருக்கு எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி அந்த ஒரு ஹெல்ப்ப பண்ணுவாரு. நெறைய பேர படிக்க வச்சுட்டு இருக்காரு. நெறைய ஊனமுற்றோர்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. மக்களுக்கு ஒண்ணு அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து நிப்பேன் அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருக்காரு. ஸோ அவரு வந்து விஜய் அவர்களோட நெருங்கிய நண்பரும் கூட. 2 பேருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸா பேசிப்பாங்க. அண்ட் ஒரு தடவ ராகவா லாரன்ஸ் அவர்கள் காசு கேட்காத போது கூட கால் பண்ணி விஜய் சாரே வாண்டடா கால் பண்ணி அவருக்கு வந்து காசு குடுத்திருந்தாரு. ஸோ இந்த மாதிரியான நட்பு அவங்களுக்குள்ள இருக்கிறதுனால, திருச்சி கிழக்கு தொகுதியில இவர் தான் போட்டியிட போறாரு அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் வந்து பயங்கர வலுவா போய்கிட்டு இருக்கு. பட் இப்ப வரைக்கும் ராகவா லாரன்ஸ் அவர்கள் அது உண்மைதானா இல்ல அது ஃபேக் நியூஸா அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்குமே அவர் ஓப்பன் அப் பண்ணல. அண்ட் இதற்கு முன்னாடி அவர் கொடுத்திருந்த ஒரு இன்டர்வியூ தான் பயங்கர வைரலா போகுது. அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, மக்களுக்கு ஒண்ணுனா கண்டிப்பா அந்த ராகவா லாரன்ஸ் வந்து நிப்பான். அது என்ன மாதிரியான சூழ்நிலையா இருந்தாலும் சரி, என் கையில 10 பைசா இல்லைனாலும் சரி, நான் அந்த இடத்துல வந்து நிப்பேன். மக்களுக்கு ஒரு குரலா நிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் இதற்காக நான் அரசியலுக்கு வரணும், எம்எல்ஏ ஆகணும் அப்படின்லாம் நான் சொல்லல. பட் அது இருந்தாலும் சரி, இல்லனாலும் சரி, இந்த ராகவா லாரன்ஸ் எப்போதுமே மக்களுக்காக இருப்பான் அப்படிங்கிற மாரியான ஒரு டாக்க தான் அவரு அதில குடுத்திருந்திருக்காரு. அதுபோக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ராகவா லாரன்ஸ் அவர்கள் ரஜினிகாந்த் சாரோட மிக தீவிர ஒரு வெறியர் அப்படின்னே சொல்லலாம். அதிலயும் ரஜினிகாந்த் சாருக்கும், விஜய் சாருக்கும் ஆவாத போதும் கூட 2 பேத்துக்குமே நல்லபடியா தான் அவரு நல்ல நட்போட இருந்து வந்துட்டு இருந்தாரு. இப்ப கட்சியில சேரும்போது கண்டிப்பா அவரோட ஆஸ்தான குருவான ரஜினிகாந்த் அவர்கள்ட்டயுமே பேசுவாரு. ஏன்னா ரஜினிகாந்த் சார் வந்து இதற்கு ஆப்போசிஷனா இருக்க மாதிரியான டாக்ஸ நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ரஜினிகாந்த் சார் என்ன சொல்ல போறாரு? ராகவா லாரன்ஸ் என்ன மாதிரியான முடிவு எடுக்க போறாங்க? அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். அதே நேரம் இன்னொரு புறம் அண்ணாமலை அவர்களுமே புதிய கட்சி ஒண்ணும் தொடங்கியிருக்காரு. ஒருவேளை அதுல போயிட்டு ராகவா லாரன்ஸ் ஜாயின் பண்ணிருவாரா? அப்படிங்கிற மாரியான கேள்விகளும் போகுது. பட் இப்போ வரைக்கும் அஃபிஷியலா எந்த ஒரு நியூஸுமே வரல. அதனால நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு ராகவா லாரன்ஸ் சாரே இந்த ஒரு கதைக்கு முற்றுப்புள்ளி வச்சா நல்லாருக்கும். அவரு சினிமாலேருந்து அரசியலுக்கு வரப்போறாரா? இல்லையா? அப்படிங்கிறத ஒரு அறிக்கையாகவோ, வீடியோவோ வெளியிட்டா நல்லாயிருக்கும்னு நான் நெனைக்கிறேன். நீங்க என்ன நெனைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.